நான் உங்கள் தங்க சக்திவேல். தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்வது மட்டுமே கேட்க வேண்டாம், மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற வள்ளுவனின் வாக்குக்கு ஏற்ப நான் சொல்வதில் எந்த அளவு உண்மை இருக்கிறது என்று பொதுமக்கள் சிந்தித்து பார்த்து இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் செயல்பட வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இன்றைய அரசியல் சூழ்நிலையில் மதவாதம் என்பது நமது நாட்டுக்கு உகந்ததல்ல, ஜாதியவாதமும் உகந்ததல்ல. நாடு கல்வியறிவு பெற்று எங்கோ சென்று கொண்டிருக்குது, உலகம் எங்கேயோ சென்று கொண்டிருக்குது. உலகம் இன்றைய கணினி யுகத்தில், ஏஐ டெக்னாலஜி யுகத்தில், இன்றைய அதாவது தொழில்நுட்ப யுகத்தில் உலகம் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதில் மதம் ஜாதி என்று கூறி நடிகர்களின் பின்னாலும் மதவாத சக்திகள் பின்னாலும் ஜாதியவாதிகளின் பின்னாலும் சென்றால் நமது தேசத்தின் வளர்ச்சி பெருமளவில் பாதிக்கப்படும். நாட்டில் அமைதியின்மை ஏற்படும். உக்ரைன், இஸ்ரேல், காசா, ஈரான் போன்று இங்கும் போர் நடக்க வாய்ப்புள்ளது. அதற்கான சூழ்நிலைகளில் RSSம் பாஜகவும் ஏற்படுத்தி வருகிறது. இதை தவிர்க்க இந்தியாவிலேயே அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேச ஒற்றுமைக்கும் தேச ஒற்றுமையை காப்பாற்றவும் நாட்டின் நலனை காப்பாற்றவும் ஏற்ற ஒரே கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகிறது. உட்கார்ந்து யோசித்து பாருங்கள். இளைஞர்களும் பெண்களும் மாணவர்களும் இந்த தேசத்தில் ஒவ்வொரு கட்சியின் நிலைப்பாட்டையும் எடுத்து சீர்தூக்கி பாருங்கள். அதில் சிறந்த இயக்கமாகவும் சிறந்த மக்கள் சேவை செய்யும் கட்சியாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்திருக்கிறது. தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான அரசு துறைகளை ஏற்படுத்தி தந்த அரசும் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆகும். திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் அனைத்து அரசு துறைகளும் புதுசாக உருவாக்கப்பட்டு பல்வேறு பல்கலைக்கழகங்கள் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டு தமிழகத்தின் வளர்ச்சி ஓங்கி நிற்கின்றது. இதாவது இந்தியாவிலேயே அதிக GST கட்டும் மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்துள்ளது. இந்த பெருமைக்கு சொந்தக்காரராக இருப்பவர் நமது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களும் தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி அவர்களும் ஆவார்கள். தமிழகத்தில் இன்றைக்கு ஓங்கி வளர்ந்து இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக இருப்பதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமாகும். திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் அரசு போக்குவரத்து கழகம், ஆசியாவிலேயே பெரிய போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், அதிக பேருந்துள்ள போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து. இதை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழக அரசு. தமிழ்நாட்டிலேயே முதலில் வேளாண்மை பல்கலைக்கழகம், வேளாண்மை பட்ஜெட், தமிழகத்திலேயே முதலாக தொழில்நுட்ப பல்கலை, அண்ணா பல்கலைக்கழகம், திருவள்ளூர் பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம், இது போன்ற பல்வேறு பல்கலைக்கழகங்களை உருவாக்கி மக்களையும் மாணவர்களையும் முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. எனவே பிற்போக்குவாதிகளின் கையில் சிக்கிவிடாமல் வருங்காலங்களில் பிற்போக்குவாதிகளின் மதவாதிகளின் கையில் சிக்கினால் மீண்டும் இதுல ஒரே நாடு, ஒரே கட்சி, ஒரே சட்டம் என்று கொண்டு வந்து மக்களின் உரிமைகளையும் ஜனநாயகத்தையும் அழிக்கும் நிலையை பாஜக கொண்டு செல்கிறது. அதுக்கான பணிகளை RSS செய்து கொண்டிருக்கிறது. அவர்களின் வலையில் சிக்காமல் தமிழகத்தின் தனித்துவத்தை காக்க ஓரணியில் திரள்வோம், உடன்பிறப்புகளாய் அறிவாலயம் அழைக்கிறது, வாருங்கள். நன்றி. இதை சின்ன சின்ன 3 போடு எப்படின்னு பார்க்கும்.